ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம். ஏசாயா 45வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை வாசிக்கிறேன். கவனியுங்கள். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது. இந்த மாதம் கர்த்தர் தந்த வார்த்தை இதுதான். அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை நான் திறந்து வைப்பேன். அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை, அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க, ஆமென். அவனுக்கு முன்பாக கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக, அவனுக்கு முன்பாக கர்த்தர் நினைத்தால் திறக்கப்பட வேண்டியவைகள், அது வானத்தில் ஆனாலும் சரி ஆழத்தில் ஆனாலும் சரி, அது திறக்கப்பட்டிருக்கும். ஆமென். அவர்தான் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாயிருக்கிறார். அவர் திறந்தா அதை அவர் தான் அடைக்க முடியுமே தவிர வேற யாருக்கும் அடைக்க முடியாது. மனிதன் அடைத்து வைப்பான். அதையெல்லாம் கர்த்தர் ஒண்ணுமே இல்லாம ஆக்கி அவருடையவர்களை வெளியே கொண்டு வந்ததை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. ஆனா கர்த்தர் அடைத்தால், வேளையின் கதவை கர்த்தர் அடைத்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அனுமதிக்காமல் நோவாவுக்கும் அவன் குடும்பத்துக்கும் ஜலம் மழை நின்ற போது கூட வெளியே வர முடியவில்லை. அவர் அனுமதிக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவனுக்கு முன்பாக, இந்த அவனுக்கு என்று சொல்லப்படுகிற இடத்துல, ஆமென், உங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், நீங்க இந்த வசனத்தை நீங்க உங்க மாம்ச கண்ணில் பார்க்கல, உங்க விசுவாச கண்கள்ல இதை பார்க்கிறீங்க. எத்தனை பேர் இந்த காலை வேளையில சொல்ல முடியும், இது என் ஒருவனுக்காக, என் ஒருத்திக்காக கர்த்தர் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமா இந்த காலை வேளையிலே தந்திருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எதற்காக கர்த்தர் வாசல்களை, ஆமென், பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கிறார்? எதற்காக? இந்த காலை வேளையிலே நமக்கு நேரம் சுருக்கமாக இருக்கிறது. ஆமென். 5 காரியங்களை இந்த வேத பகுதியிலிருந்து சொல்லி நான் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். எதற்காக கர்த்தர் வாசலை எனக்கு முன்பாக, ஒரு திறந்த வாசலை எனக்கு முன்பாக வைக்க காரணம் என்ன? வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்க காரணம் என்ன? கோரேஸ், ஆமென், வருவதற்கு முன்பதாகவே கர்த்தர் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாக. எதற்காக? 1, அதனுடைய 3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. அந்த வார்த்தை எப்படி சொல்ல விரும்புகிறேன்? எதற்காக கர்த்தர் வாசல் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கிறார் என்றால், உன்மேல் இருக்கிற அழைப்பையும் உன்னை அழைத்தவர் யார் என்பதையும் நீ அறிந்து கொள்ளும்படிக்கு. உன்மேல் இருக்கிற அழைப்பையும் உன்னை அழைத்தவர் யார் என்பதையும் நீ அறிந்து கொள்ளும்படிக்கு உனக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க. ஆமென். அதாவது வாசல்கள் சொல்லும்போது 2 டோர் வருதல்ல. ஆமென். நீ கவனிச்சிங்கன்னா தெரியும், நம்ம சர்ச்சுக்குள்ள என்ட்ராகும் போது ஒரு டோரை தள்ளிட்டு வரும். நமக்கு ஒரு டோர் ஓப்பன் ஆனாலே போதும். அதுதான் நம்முடைய ஜெபமே. ஆண்டவரே, எனக்கு முன்னாடி
ஒரு டோர் ஓபன் ஆனாலே போதும், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனா கர்த்தர் ஓபன் பண்ணா பாதி இல்ல, கர்த்தர் ஓபன் பண்ணா வாசல்களை திறப்பார். ஒரு டோர் ஓபன் ஆகுதுன்னா உனக்கான அடையாளம், 2 ஓபன் ஆகுதுன்னா கிளம்புன்னு அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்தின் காலை வேளையில ஆமென், சிலர் இங்கிருந்து கேட்கறீங்க, அநேகர் ஆன்லைன் மூலமாய் கேட்கறீங்க. நான் இந்த ஒவ்வொரு வார்த்தை ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கும் போது ஒவ்வொன்றை கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் தந்ததுனால என்னால நிச்சயமாய் சொல்ல முடியும், அநேகருடைய அழைப்பு உறுதியாக போகிறது. அநேகருடைய உன்னை அழைத்தது, உன்னை அபிஷேகம் பண்ணினது எதற்காக என்பதை அறிந்து கொள்ளும் நேரம், நாட்கள். ஆமென் சொல்றவங்க மட்டும் கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கிதியோனை பாருங்கள், கிதியோனை கர்த்தர் அழைக்கிறார், பராக்கிரமசாலியே அப்படி சொல்லி அழைக்கிறார். அவன் மேல இருக்கிற அழைப்பு என்னன்னு சொல்றார். ஆனால் கிதியோனுக்கு போக முடியாத அளவுக்கு டவுட், நானா, இந்த கேள்வி அவனுக்குள்ள இருந்து கொண்டே இருந்தது. காரணம், அவன் ஒரு யுத்த வீரனும் அல்ல, இதற்கு முன்பாக யுத்தங்களை நடப்பித்தவனும் அல்ல. மீதியானியருக்கு தன்னுடைய கோதுமையை தப்புவிப்பதற்காக கொஞ்சம் பிரயாசப்பட்டவன். ஆண்டவரை பார்த்தீங்களா, பல நேரத்தில் தேவனுடைய அழைப்பை நம்ம எதை வச்சு கம்பேர் பண்றோம் தெரியுமா? நம்முடைய திராணியை வச்சு, நம்முடைய திறமையை வச்சு. இது திராணியம் கிடையாது, திறமையும் கிடையாது. அழைப்பு என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது, எவர்களை முன் குறித்தாரோ. ஆமென், முன் குறித்தாரோ, எவர்களை முன் குறித்தாரோ. முன்னமே குறித்து வச்சிட்டார், குறித்து வச்சிட்டார். கோரேசை குறித்து சித்தமானால் சண்டே கேட்கலாம். அவர் முன்னமே குறித்து வைத்து, இங்க பாரு, அவனுக்கு முன்னாடி டோர் வந்து ஓப்பன்ல தான் இருக்கணும். அவன் வரட்டும் ஆண்டவரே, இல்லை அவன் வரமாட்டான், அவன் வரமாட்டான். அவன் மேல இருக்கிற அழைப்பையும், அவன் அழைத்தது யார் என்பதை நான் அறியணும், அவன் அறியணும். கிதியோன்ட்ட சொல்றார், இங்க பாரு, உன்னை நான் அனுப்புறேன். கிதியோன், ஆண்டவரே என்கிட்ட பேசுறது நீங்க தானா என்பதை அறிய எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க அப்படி சொல்லும் போது, அவன் கேட்ட அடையாளத்தை எல்லாமே கர்த்தர் கொடுக்கிறார், எல்லாமே கர்த்தர் கொடுக்கிறார். ஏன் தெரியுமா? நீ அறியணும், உன் மேல இருக்கிற அழைப்பு. கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல இறங்கினார் என்று நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் இறங்கினதும் அவன் எக்காலம் ஊதுகிறான், எக்காலம் ஊதுகிறான். அதன் பிறகும் அவன் 2 அடையாளத்தை கேட்கிறான். கேட்ட பிறகு கர்த்தர் கிதியோனை புறப்பட வைக்கிறார். புறப்பட வைக்கும் போது 30,000 300க்குள்ள ஒரு கூட்டத்தை கொண்டு வரார். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, உங்க மேல இருக்கிற அழைப்பு உறுதியாயிட்டுன்னா 30,000 300ஆக குறைஞ்சாலும் நீங்க பின்வாங்க மாட்டீங்க, நீங்க முன்னாடி போயிட்டு தான் இருப்பீங்க. நம்ம வைக்கிற அடையாளமே ஆண்டவர் இந்த 300 30,000 மாறுச்சுன்னா, ஆமென், இதுதான் எனக்கான வாசல் என்பதை நான் அறிவேன். இல்லை இல்லை, ஆமென். களஞ்சியத்தில் விதை தானியம் உண்டோ? இல்லை. திராட்சை செடியும் அத்தி மரமும் கனி கொடுக்குதா? இல்லை. இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். இதுதான் தேவனுடைய கணக்கு. ஆமென். அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாத இருக்க கர்த்தர் அவனை எங்க வர கொண்டு போயிட்டாருன்னா, பாளையத்துக்குள்ள வர கொண்டு போயிட்டார். ஆண்டவர் சொல்ல, உனக்கு இன்னும் பயம் இருக்குதா? நீ போய் அந்த பாளையத்துல அவங்க என்ன பேசுறாங்கன்னு போய் கேளு. கிதியோன் அப்படியே போறான். கிதியோன் போய் கேட்கும் போது அங்க இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் சொப்பனம் கொடுக்கிறார். சொப்பனம் கொடுத்து அவங்க சொல்றாங்க, இது கிதியோனுடைய பட்டயம் தான், அவ்வளவுதான், அவனை கொண்டு அவனுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் முறிந்தோட போகிறோம் என்று சொல்லி அவர்களுக்குள்ளே பேசிக் கொண்டிருப்பதை கிதியோன் காதுகளில் கேட்க வைத்து கிதியோனை தைரியமா உள்ள என்றாக வைக்கிறார். ஆமென். மீதியானியர் தன்னிடத்தில் வந்துவிடக் கூடாது என்று ஆலைக்கு சமீபமாய் போரடித்து கொண்டிருந்தவனை இப்போ கர்த்தர் எங்க கொண்டு போறார்னா, அந்த மீதியானியர் பாளையத்துல
அவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கிறத கேட்கிற அளவுக்கு உள்ள கொண்டு போயிட்டார். எப்படி இது சாத்தியமாச்சு? கிதியோனை யாருமே பார்க்கலையா? கிதியோனை யாருமே தடுக்கலையா? எப்படி இது சாத்தியாச்சு? இதுதான் கர்த்தர் வாசல்களை திறந்து வைக்கிறது. கர்த்தர் உங்களை ஒரு இடத்துக்கு கொண்டு போன நினைச்சிட்டார்னா எத்தனை சத்துருக்கள் பாளையம் போட்டாலும், ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நம்மை அபிஷேகித்தது, கர்த்தர் நம்மை அழைத்தது. ஆமென். இதுக்கு பின்னாக இருக்கிற நோக்கம் என்ன? என்னைக்காவது யோசித்திருக்கிறோமா? ஆமென். என்னையா தேடினீர் ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்த ஓர் துரோகி நான். எதற்காக அழைத்தார்? எதற்காக அபிஷேகத்துக்கு பின்னாடி இருக்கிற பர்பஸ் என்ன? அந்த பர்பஸ் நிறைவேறுவதற்காக தான் கர்த்தர் சொல்றார், அவனுக்கு முன்பாக, உங்களுக்கு முன்பாக என்று காமனாக அல்ல. இந்த வசனத்துல இந்த ஒரு வார்த்தை தான் ரேம், அவனுக்கு முன்பாக வாசல்கள் திறக்கப்படாதிருக்க. அவனுக்குன்னு சொல்லும் போது இண்டிவிஜுவலா சொல்றார். அந்த இடத்துல நீங்க உங்களை தான் வைக்கணும். உங்க மேல இருக்கிற அழைப்பை நீங்க நம்புறீங்கன்னா, உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை நீங்க நம்புறீங்கன்னா, ஆண்டவரே எனக்கு முன்னாக. ஆமா, இந்த அழைப்பு எதற்கான அழைப்பு? என்ன என்ன நோக்கத்துக்காய் நீர் என்னை தெரிந்தெடுத்தீர் என்கிறதை உறுதிப்படுத்தும்படிக்கு எனக்கு முன்பாக நீங்க 2 டோரையும் திறந்து வைக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆங்கிலத்தில் அப்படிதான் இருக்கும், டு ஓபன் பிஃபோர் ஹிம் த டபுள் டோர்ஸ் so that the gates will not be shut. 2 டோரையும் நமக்கு ஒன்னு திறந்தாலே போதும். ஆமென். எலியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கையளவு மேகம் இருந்தாலே போதும், அது எலியாவுக்கு. ஆனா கோரேசுக்கு அப்படி கிடையாது. ஏன்னா கோரேஸ் ஒரு புறஜாதி. எலியாவுக்கு இஸ்ரவேலுக்கெல்லாம் ஜன்னல், நோவாக்கெல்லாம் ஜன்னலை திறந்தாலே போதும். ஆனா கோரேசுக்கு அப்படி கிடையாது. கோரேஸ் நோவாவும் கிடையாது. கோரேசு ஆபிரகாமின் சந்ததியும் கிடையாது. அவன் புறஜாதி. அவன் ஆண்டவர் யாருன்னு அறியாதவன். யாருக்குமே அந்த வம்ச வரலாறுலயே கிடையாது அவரு. அதனால அவனுக்கெல்லாம் இஸ்ரவேலருக்கு கொடுத்தது மாதிரி அடையாளம் எல்லாம் கொடுத்தா அவனுக்கு நம்ப முடியாது. காரணம் அவர் நம்மை தேடி வரும்போது நம் பாவிகளாயிருக்கையில், நாம் பலவீனராயிருக்கையில், நாம் சத்துருக்களாயிருக்கையில், இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 5வது அதிகாரம் 6வது வசனம், 8வது வசனம், 10வது வசனம். நாம் பலவீனராயிருக்கையில், நாம் பாவிகளாயிருக்கையில், நாம் சத்துருக்களாயிருக்கையில், இப்படிப்பட்ட நம்ம தான் கர்த்தர் இது சொல்றாருன்னு சொன்னா அப்படி ஈஸியெல்லாம் நம்புறதுக்கு முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாரு, உனக்கு முன்னாடி வாசல்களை நான் திறந்து வைப்பேன். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். 2வதாக ஏன் கர்த்தர் வாசல்களை திறந்து வைக்கிறார் தெரியுமா? ஆமென். நாம் அடைந்து கிடப்பதை அவர் விரும்பவில்லை. எப்பொழுதும் நாம் முடங்கி இருப்பதை கர்த்தர் விரும்பவில்லை. ஆமென். அதை இப்படி சொல்லுகிற, அழைக்கப்பட்டவன் அல்லது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அடைந்து கிடப்பதை விரும்பாத ஒரு கர்த்தர் நாம் ஆராதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அடைந்து கிடக்கிற அனுபவத்தில் 2 உண்டு. ஒன்று கர்த்தரால் அடைக்கப்படுகிற அனுபவம், இன்னொன்று நாமே முடங்கி கிடக்கிற அனுபவம். இந்த 2 அனுபவத்தையும் யார் வாழ்க்கையில பார்க்க முடியும்னா, யார் வாழ்க்கையில பார்க்க முடியும்? நம்ம வாழ்க்கையிலே பார்க்க முடியும். நம்ம உடனே பைபிளை தான் தேடுவோம் யாரு. ஆனாலும் நமக்குன்னு ஒரு ஆள் இருக்கிறார். நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷன் உண்டு. யாரு தெரியுமா? எலியா. ஆமென். நம்மை போல இந்த எலியா கிட்ட சொல்ற, நீ கேரி தாட்டண்டையில போய் ஒளித்திரு அப்படிங்கிறார். கர்த்தர் ஒளித்திருக்கிறார். ஒளித்திருக்க சொல்லும் போது டியூரேஷன் கொடுக்கல, இவ்வளவு நாள் சொல்லவே இல்லை. வேலைக்குள்ள நோவாவை விட்டு கதவை பூட்டும் போது டைம் சொல்லவே இல்லை. இவ்வளவு நாள் மழை பெய்யும் சொல்லவே இல்லை. கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருக்கு எல்லாம் கர்த்தர் ஏன் சொல்லல?
ஆமென். அதாவது என்னை எதுவுமே சொல்லாம அடைச்சு வைக்கும் போது நான் அவர் மேல ஒரு நம்பிக்கை வைக்கிறேன் பாத்தீங்களா, அதை அவர் ரசிக்கிறார். நான் சொல்றது புரியுதா? என்னை எதுவுமே சொல்லாம காத்திருக்க வைக்கும் போது நான் அவரை நம்புறேன் தெரியுமா, அதை அவர் ரசிக்கிறார். அதுதான் அதாவது ஆண்டவரை தொடுகிற விசுவாசம் என்பது எது தெரியுமா? நம்புவதற்கு ஏது வல்லாதிருந்தோ அந்த இடத்துல ஒரு நம்பிக்கை வைக்கிறோம் தெரியுமா, அதுதான் அவரை டச் பண்ணும். ஆண்டவர் இவ்வளவு நாள் எல்லாமே தெரியும், எல்லாமே தெரியும். காலத்தையும் சமயத்தையும் மாற்றுகிறவரே அவர் தான். எவ்வளவு நாள் மழை பெய்யும், இந்த பேழைக்குள்ள இவங்க எவ்வளவு நாள் இருக்கிற போறாங்க, எல்லாமே தெரியும். ஆனா சொல்ல மாட்டார், சொல்ல மாட்டார். பெந்தேகோஸ்தே நாள்ல பரிசுத்த ஆவியானவர் வருவார்னு இயேசுவுக்கு தெரியுமா தெரியாதா? ஏன்னா அவர் போய் பிதா கிட்ட கேட்டுதான் ஹோலி ஸ்பிரிட் அனுப்புறார். அப்ப அவருக்கு தெரியும். சொன்னாரா? கொஞ்ச நாள் இரு. இவங்க அரைக்கதவை அடைத்து கொண்டு இருக்கிறாங்க. அவர் சொன்னார், அடைத்து வைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார். ஆனா என்னைக்குமே அப்படி இல்லை. ஒரு நாள் வந்தது. 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 1வது வசனத்துல கர்த்தர் எலியா கிட்ட சொல்லும் போது அந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா எப்படி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? அநேக நாள் சென்று. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை நாள் சென்றாலும் அடைக்கப்பட்டவனை வெளியே கொண்டு வருவார். ஏன்னா உன் மேல இருக்கிற அபிஷேகம் அடைக்கப்படக்கூடியது அல்ல, உன் மேல இருக்கிற அழைப்பு அடைக்கப்படக்கூடியது அல்ல, அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக கூடியது. அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன். அப்ப தேவன் ஒருத்தனை அடைச்சு வச்சு வெளியே கொண்டு வரார்னா அவன் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க போறான் என்று அர்த்தம். ஆமே. 40 வருஷம் மோசையை அடைச்சு வச்சு எகிப்துக்கு கொண்டு வந்தார்ல, ஒரு எத்தனை லட்சம் ஜனங்களுக்கு மோசே ஆசீர்வாதமாய் மாறினார். 13 வருடம் யோசேப்பை அடைத்து வைத்து வெளியே கொண்டு வந்த போது அவன் எத்தனை ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறினார். ஆமேன். சீஷர்கள் 10 நாட்கள் அறையில் அடைக்க வைக்கப்பட்டு வெளியே கொண்டு வந்த போது அவர்கள் எருசலேமுக்கும் சமாரியாவுக்கும் யூதேயாவுக்கும் உலகம் எங்கும் ஆசீர்வாதமாய் மாறினார்கள். அடைத்து வைக்கப்படுவது தேவ நோக்கம் அல்ல, ஆனால் தேவன் ஒருவனை அடைத்து வைத்து அவனை வெளியே கொண்டு வருகிறார் என்றால் அவன் வாழ்க்கையில் மட்டுமல்ல, அவன் அநேகருக்கு ஆசீர்வாதமாய். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு முன்பாக வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். ஆடுகளை வெளியே விட்ட பின்பு என்று யோவான் 10 ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கிருந்து? மந்தையிலிருந்து வெளியே விட்ட பின்பு. எலியாவை வெளியே கொண்டு வரார் பாருங்க. அநேக நாள். நீங்க எவ்வளவு நாள் அடைத்து வைக்கப்படுறீங்களோ அந்த அளவுக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற போகிறீர்கள். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.